5 ஆண்டு கால ஆட்சியில் திமுக அரசின் டாப் திட்டங்கள் என்ன, ஃப்ளாப் என்ன அப்படின்னு கேட்கணும். இப்போ முதல்ல ஃப்ளாப், அவங்க என்ன விதமாக என்ன திட்டங்கள் வந்து நிறைவேற்றலை, மக்களுக்கு என்ன பாதிப்புங்கிறத புதுக்கோட்டை சீனிவாசன் நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்கள். அடுத்து சஃபி சுலைமான், நீங்கள் உங்களோட டாப் திட்டங்கள் என்ன இந்த 5 ஆண்டுகளில் அது சொல்லுங்கள். புதுக்கோட்டை சீனிவாசன் சொல்லுங்க சார். என்ன அவங்க 4/1 தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலை, பல மக்கள் வந்து பெரிய ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன பெரிய ஏமாற்றம், என்ன பெரிய அதிருப்தி என்ன சார்? எல்லாமே இப்ப ஏமாற்றம் தான், எல்லாமே அதிருப்தி தான். என்னன்னா ஒரு மாடல் அரசுன்றது என்னன்னா சார், ஐயா எடப்பாடியாருடைய 4 ஆண்டுகால ஆட்சி கொரோனா காலத்திலேயும் தமிழக மக்களுக்கு தேவையான அத்தனை திட்டங்களையும் நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசு. அதுல இருந்து மாற்று மாடல் அரசு தரேன்னு சொல்லி வாக்குகளை வாங்கிட்டு வந்தவங்க. இந்த ஆட்சியோட ஃபிளாப் என்ன, இந்த ஆட்சியோட பெரிய அதிருப்தி தோல்வி என்ன, ஒரு 4-5 சொல்லுங்க சார். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அதாவது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சொன்னாங்க. ஆமா, தொழில் நிறுத்தார். உங்களுக்கு முதலீடு எங்க இருந்து சார் வரும்? முதலீடு எப்படி எங்க இருந்து வரும்? முழுக்க கடனை தொழிற்சாலைகள் வந்திருக்குன்னு சொல்றாரு சார். இல்ல சார், அதெல்லாம் முழுக்க ஏமாற்ற அரசு. அதாவது கல்விக்கடன், இந்த நிதிநிலை அறிக்கையில கூட கல்விக்கடனை பத்தி இவங்க கவலைப்படல. அப்ப மாணவர்கள் நலனை, இளைஞர்களுடைய நலன்ல கவலைப்படல. நதிநீர் தாவாக்கள்ல இவங்களுடைய கவனம் இல்ல. விவசாயிகளை ஏமாத்தி இருக்கிறாங்க. அரசு ஊழியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், எல்லா துறைகளையும் இவங்க ஏமாத்தி இருக்கிறாங்க. கொடுத்த வாக்குறுதியை வந்து எதையும் நிறைவேற்றாத அரசு இந்த அரசு வந்து முழுக்க இந்த அரசு அப்புறப்படுத்த வேண்டிய அரசு. அது அதிமுக நிச்சயமா கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் 26 சட்டப்பேரவையில ஏழை எளிய மக்களுடைய எண்ணங்களையும் கனவுகளையும் நிறைவேற்றுகின்ற அரசை அமைப்பார். அதில் எந்த மாற்று கருத்து. ஓகே, சஃபி சுலைமான் சார், இப்போ சொல்லுங்க சார், இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் அதை டாப் திட்டங்களா நாங்கள் வந்து இதான் பெஸ்ட்டாக நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சுருக்கமாக சொல்லுங்க சார். 5 நான் பிரித்து சொல்றேன் சார். நீங்க கேட்குற டாப் விஷயத்தை 5 பிரித்து சொல்றேன். ஃபர்ஸ்ட், பெண்களுக்கான மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து, விடியல் பயணத்திலிருந்து அவங்களுக்கு உண்டான விஷயங்களை நம்பர் 1, அது தோழி விடுதியா இருக்கலாம், பிங்க் ஆட்டோவா இருக்கலாம். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே பிங்க் ஸ்டேட்டா மாத்திருக்காரு உமன் எம்பவர்மெண்ட்ல. நம்பர் 2, மாணவர்களுக்கு வந்து அது வந்து நான் முதல்வனா இருக்கலாம், தமிழ் புதல்வனா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம புதுமை பெண் திட்டமா இருக்கலாம், அண்ணல் அம்பேத்கருடைய இந்த திட்டமா இருக்கலாம். 3வது, குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டத்துல ரொம்ப முக்கியமா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 19 லட்சம் குழந்தைகள் அதை வந்து எதிர்க்கிறாங்க. கனடா நாடு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. டாப் திட்டம். 4வது ரொம்ப முக்கியமா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் growth அண்ட் எக்கனாமிக்கல் growth. இதை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவை உற்று நோக்கிறது. உலகத்தில் இருக்கும் மிகச்சிறந்த நிறுவனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டை நோக்கி வருகிறது. 5வதாக மிக முக்கியமாக மாற்றுத்திறனாளிகளுக்கும் திருநங்கைகளுக்கும் சேர்த்து இந்த அரசு பயணப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான திட்டங்களை பார்த்து செய்திருக்கிறோம். திருநங்கைகளுக்கு பார்த்து திட்டங்கள் செய்திருக்கிறோம். 5 நான் சொன்னது டாப் திட்டம். இதுல ஏதாவது ஒன்று புதுக்கோட்டை சீனிவாசன் இல்லைன்னு சொன்னாருன்னா நான் அரசியலை விட்டு விளைகிறேன். ஓகே சார், நன்றி சார். மக்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசின் சிறந்த திட்டங்கள் என்ன, நிறைவேற்றாத திட்டங்கள் என்ன என்பதை தேர்தலில் வாக்களிப்பார்கள். சஃபி சுலைமான் அவர்களுக்கும் புதுக்கோட்டை சீனிவாசன் அவர்களுக்கும் இந்த அரசு தொடர்பான ஒரு மதிப்பீட்டை இருவரும் வைத்ததற்கு மிக்க நன்றி. தேர்தல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமைகளோடு சந்திக்கலாம். நன்றி.